Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹீரோயின் பிரதர் கிட்ட அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல உன்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்ல என்னது அப்படின்னு அவனும் ஷாக் ஆகி கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹீரோ நினைச்சா நம்ம ஃபேமிலியை க்ரஷ் பண்ணி போட முடியும். ஸோ இந்த ஒரு மேட்டர்ல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு டவுட்டே வந்துடக்கூடாது, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு பிரதர் கிட்ட கெஞ்ச சரி அப்படின்ட்டு பிரதரும் வெளியே போய் ஹீரோக்கு ஹாய் சொல்றான். சொன்னதுமே வா கிளம்பலாம் அப்படின்னு கையை பிடிச்சிருக்கு. ஹீரோயின் போயிட்டு ஸ்டாப் பண்றா. டீல் படி நைட் டைம் தான் மார்க்கவும் கூட இருப்பான், நீ இப்பவே கூப்பிட்டு போனா நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியா இருக்கேன், நான் இப்ப அவனை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, டே டைம் அவனுக்கு வேற ஒர்க் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் விட மாட்டா. நீ ஆல்ரெடி எங்க அம்மா மீட் பண்ணல, மார்க்கு மேல அவங்க கண் வச்சிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் மார்க்கோக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அவன் என் கூட இருக்குதான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நான் அதை பத்தி உன்னோட அம்மாட்ட பேசிட்டேன், ஏன்னு மார்க்கு மேல அவங்க கை வைக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை போக சொல்றான். அடுத்த அப்பாவும் கல்யாணம் மேட்டர் தான் பேசுறாங்க. நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்போ வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா? ஜேம்ஸ் குக், நம்ம சிட்டியோட ரிச்சஸ்ட் ஃபேமிலியோட மூத்த வாரிசு அவன் தான். அவனே எனக்காக பேச வர சொல்லணுமா? நீங்க இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் அவனோட ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை மிரட்ட, அப்பாவும் ஆளாளுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெயின் கிட்ட இருந்து ஹீரோயின் கொரியர் வருது. என்னன்னா அந்த விக்க சென்ட் பண்ணியிருக்கா, இப்போ கால் பண்ணி உனக்கு கொரியர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நான் உனக்காக கஃபேல வெயிட் பண்ணுறேன், எனக்கு நீ ஒழுங்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் மறுபடியும் பிரதர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. பிரதர் ஜெயினை மீட் பண்ண போயிட்டு எனக்கு சொட்டுத்தல அப்படின்னு மண்டையை காமிக்க, ஐயோ பாவம் அப்படின்னு ஜெயினும் பாவப்படுறா. இங்க அவனும் இதனாலதான் நான் விக்க வச்சு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதான் அந்த பொண்ணு நம்பிடுறா. தயவு செஞ்சு இந்த மேட்ரு யார்கிட்டையும் சொல்லிடாத, எனக்கு ஷேமா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி நீ ஜேம்ஸை பத்தி தானே ஃபீல் பண்ற, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஹீரோக்கு ஹீரோயினை மீட் பண்ண பிறகு ஒரே அவள் ஞாபகமா இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்ரூம்ல மீட் பண்ணது, அப்புறம் கையை தொட்டது, இந்த டைம்ல எனக்கே ஃபீலிங்ஸ் வந்தது, நான் ஏன் இப்போ மார்க்கோட சிஸ்டரை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றான். அடுத்து லாஸ்ட் டைம் அவன் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பான்ல, அதாவது அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கேட்டிருப்பான்ல, இப்போ அதே பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போறான். அவளும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த உமன் கூட உங்களால க்ளோஸா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஹீரோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் இதை என்னோட முழு விருப்பத்தோட தான் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஒருவேளை எனக்கு உண்மையாவே மேன் மேல தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல அப்படின்னு ஹீரோயினும் ஓகே பெட்ல போய் படுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த டைம் நீங்க மாஸ்க் போட்டுக்குங்க, நான் பேண்ட் கழுத்தும் போது உங்க ஃபேஸை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறா. ஹீரோ போய் பெட்ல படுத்துக்கிறான். இப்போ பக்கத்துல வந்ததுமே அவனுக்குள்ள ஏதேதோ பண்ணுது. இவன் மார்க்கோட சிஸ்டர், பிசிக்கலி மென்டலி நான் மார்க்கோ சீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கில்ட் ஆகுது. ஸோ அவனும் எந்திரிச்சு எதுவுமே சொல்லாம போறான். ஹீரோயினும் ஏன் ஓடுறான், ஒருவேளை ஊசினா பயமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் நைட் டியூட்டிக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க வந்தா ஹீரோ பாத்ரூம்குள்ள வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறான். ஹீரோயினும் நானும் வாஷப் பண்ணும் எப்படா வருவ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. உள்ள இருந்து சத்தத்தை காணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் உள்ள போனா அவனும் பாத்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல போய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு எழுத்தா அவனும் இப்ப கண்ணு முடிச்சு மார்க்கோவை பார்த்ததும் அவனையும் இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன குளிப்பாட்டு அப்படின்னு சொல்ல நான் ஏன் பண்ணாத நீயே பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகுறான். அதனால ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. எங்க ஹீரோக்கு மார்க்கோவையும் ஹீரோயினையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கால, ஸோ அதனால மார்க்கு கூட க்ளோஸா இருக்குன்னு நினைக்கிறான். பட் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு ரூம் விட்டு ஓடலான்னு பாக்குறா. நீ மட்டும் ரூம் விட்டு ஓடின மிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்த காசை நான் ரிட்டர்ன் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஹீரோயினாலே வெளியே போக முடியல. நீ ஆல்ரெடி ஒன்றை என்கிட்ட செல் பண்ணிட்ட, என்னோட்டும் இந்த மாதிரி பண்ணாத, இங்க வா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட இப்போ ஹீரோயினுக்கு பயமா இருக்கு எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. என்னாச்சு, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பயந்துகிட்டே இன்னைக்கு நான் ஹக் மட்டும் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அவனும் ஹக் பண்ணிட்டு ஜென்டில்மேன் மாதிரி தூங்க போறான். ஹீரோயினுக்கு இது சரிப்பட்டு வராது, சீக்கிரமே இந்த மேட்டருக்கும் பிரதரை ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அடுத்து ஹீரோயினுக்கு ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. அதான் ஹீரோட அம்மா இப்ப கால் பண்ணி நான் என் பையனுக்காக ரிச் ஃபேமிலிஸ்ல இருந்து நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், நெக்ஸ்ட் வீக் அதனால ஒரு பார்ட்டி மாதிரி ஹோஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் இன்வைட் பண்ண போறேன், அங்க நீ ஹீரோவையும் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இல்ல நீ வரணும், நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க.
பட் அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போடுற மாதிரி என்கிட்ட காஸ்டியூம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன நான் ஒன்று ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோட அம்மா மைண்டில் ஹீரோயின் தான் மருமகள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஷாப்பிங் போனால் பெரிய மால் கூப்பிட்டு போயிருக்காங்க. உன்னோட ஃபேர் ஸ்கின்க்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவளை சூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்பில் தான் ஃப்ராங்கோட அம்மா கிளீனிங் லேடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும், இந்த கடை எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இங்கே வந்தால் உன்னோட சேலரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கியா, கல்யாணம் முடிஞ்சதும் உன்னோட சேலரி மொத்தமாக என் கையில் தான் வந்திருக்கணும், அப்புறம் உன்னோட செலவுக்கு நான் தான் காசு தருவேன் அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் உங்களுக்கு என்னோட சேலரியை தரணும், அப்புறம் நான் இங்கே ஃப்ராங்கையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பகல் கனவுலாம் கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு நீ ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. அதில் இடையில ஹீரோட அம்மாவரை அவங்க கையில் அடிபட்டுருது. இப்போ மேனேஜர் வந்து ஃப்ராங்கோட அம்மாவை திட்டு, அவங்களும் நான் அந்த பொண்ணு தான் அடித்தேன், இந்த லேடி இடையில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்டேயும் நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் சரி, உங்கள் அப்பா ஆல்ரெடி உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்கிட்ட தந்துட்டாங்க, ஸோ நாளைக்கே நீ இல்லாமல் கூட என்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின், நீங்கள் ஏன் ஃப்ராங்க் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, எல்லாம் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது, உன் குழந்தைக்கு என் பையன் அப்பாவாக போகிறான்ல, அதுக்கு இந்த சின்ன அமௌண்ட் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோட அம்மா முன்னாடி வந்துட்டு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ என்னோட மருமகளாக போறா, என் பையனை மேரேஜ் பண்றதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன அப்ப என்னோட காம்பன்சேஷன் அமௌண்ட் திருட வந்துட்டியா அப்படின்னு ஹீரோட அம்மா கூட சண்டைக்கு போறாங்க. அதுக்குள்ள மேனேஜர் அவங்களை கீழே தள்ளி விட்டு, நான் உன்னை இப்பவே ஃபயர் பண்றேன், இனி எந்த ஷாப்லயும் உனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அவங்களும் வேலை போச்சா அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட, நீ உண்மையாவே அந்த லேடியோட பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் கண்ண காமிக்க, ஹீரோயினும் ஃப்ராங்க் கிவ் அப் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக, ஆமா நான் அவங்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோட அம்மாவும், நெக்ஸ்ட் டைம் அவளை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உன்னையும் உன் பையனையும் இந்த சிட்டிலே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மேனேஜரும் அவளை இழுத்துட்டு போறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ராங்கோட அம்மாவும் மேனேஜர் கிட்ட, அவங்க விஐபி கஸ்டமரா அப்படின்னு கேட்டா, அவங்க தான் இந்த மாலோட ஓனரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் ரிச்சான பையனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மா நினைக்கிறாங்க. எங்க ஹீரோட அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு, நாளைக்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை அவங்களை கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நானும் அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த லேடி ஒன்றும் ஈஸியாக கிவ் அப் பண்ணுற டைப்லாம் கிடையாது, அதனால மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி காமிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் இதுக்கு ஜேம்ஸ் ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்ன, எனக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, ஜேம்ஸ் இல்லைனாலும் நம்மளால சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜேம்ஸ்க்கு தெரிஞ்சால் கோவப்படுவானேன்னு கேட்டால், அது ஏன் அவனுக்கு தெரியணும், இந்த லேடிட்ட சர்டிஃபிகேட் காமிச்சு இவங்களை விரட்டி விடுவோம், அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதில் ஜேம்ஸ்க்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே அவனுக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சா கூட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஆண்டி எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால், எல்லாம் நீ நல்ல பொண்ணு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், உன்னோட லைஃப்பில் நீ சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்களோட மைண்டில், நீ என்னோட ஃபியூச்சர் மருமகளாக போகிற, ஸோ என்ன சீக்கிரமே அம்மான்னு கூட போகிற, உனக்காக இதை பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஆண்டி சொன்ன மாதிரி ஹீரோ கூட மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா. இப்போ வீட்டுக்கு வந்தால் அவள் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ராங்கும் அவனோட அம்மா வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் வத்தி வச்சுட்டாங்க. அப்போ மேட்டர் தெரிஞ்சு, நீ எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரேண்டமாக ஒரு மேனை மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவளும் அடிக்கிறாங்க. ஃப்ராங்கோட அம்மாவும் நல்லா அடிங்க, அவள் உங்ககிட்ட பர்மிஷன் கூட கேட்கல, எப்படி உங்களுக்கு தெரியாத மேனை சூஸ் பண்ணியிருக்கா பாருங்க, அப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சா எவ்வளவு தப்பா பேசுவாங்க, நல்ல நாள் அதிகம் போடுங்க அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் மேட்டர் தெரியும்னா, இவங்களும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போயிருப்பாங்க, அப்பதான் ஹீரோயின் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் இங்க வந்து கோர்த்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நீங்க உங்க பையனை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறீங்க, அது எல்லாம் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தானே அப்படின்னு கேட்க, ஃப்ராங்கும் இல்லை நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், அதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மாவும், நான் என் பையனோட ஆசைக்காக தான் உன்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சேன், இல்லைன்னா வேற ஒரு மேனோட குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கும் போது ஒன்னே யாரும் மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும், நேற்று நம்ம பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் பேசலையே அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி காமிக்கிறா. அப்போ அதில் காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தான் மேரேஜ் பண்ணுறதை ஒத்துருப்பாங்கல்ல, இப்போ அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் ரெக்கார்ட் பண்ணா அப்படின்னு ஃப்ராங்க் கூட அம்மா பயந்துடுறாங்க. நீங்கள் இப்போ என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு தான் யோசிக்கணும், இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பாவும், இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் எல்லாமே மார்க்கோக்கு தான், இவளை தான் மேரேஜ் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போகிறோம்ல, ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் மார்க்கோக்கு தான் சேரும், இவளுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அம்மாவும் பையனும், அப்போ வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஒரு வழியாக ஹீரோயினோட அப்பாவுக்கும் அவங்களோட ரியல் ஃபேஸ் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் அந்த டவுரி மேட்டரை விட மாட்டார் போல. சரி, உனக்கு தான் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுல, அதுவும் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்க,
பட் உன்னோட ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து டவுரியை கொண்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ராங்கோட அம்மா கிட்ட மட்டும் நீங்க டவுரி கேட்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா அவ ரொம்பவே வாயாடி, அவகிட்ட கேட்டா எதுவும் தரமாட்டான்னு தெரியும், அவளை டீல் பண்றது கஷ்டம், அதான் கேட்கல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதை விட என்னோட மாமியார் ரொம்பவே டஃப், ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பையே இப்படி இருக்காங்க அப்படின்னு சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்குமா, நனைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஹீரோ வருவானா. ஸோ அசிஸ்டன்ட் அனுப்பி ஹீரோயினை வண்டியில ஏற சொல்றான். அவளும் எனக்கு கொடை தந்தா போதும், நான் இப்போ வண்டியில ஏறினா அது டேட்டி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ கொடையெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவேன், நீ மட்டும் இப்போ வண்டியில ஏறலாம் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோவோட டெம்பரை பத்தி தெரிஞ்சதுனால இப்போ ஹீரோயினும் வண்டியில ஏறுறான். அப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அவனும் மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, கேப் புக் பண்ணி போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அவளும் நான் எங்க போறதுன்னு தெரியாம தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னோட அம்மா உன்னோட மேட்டரை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. அதான் உன் வீட்டுல உன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கல்ல, அதை பத்தி சொன்னாங்க, நீ வேணா இன்னைக்கு என்னோட வீட்டுல ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்ல, ஐயோ இவன் வீட்டுல நான் போய் ஸ்டே பண்ணா அப்போ மார்க்கு வாங்க யார் வருது அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. பட் இப்போ போனாலும் அவனுக்கு சந்தேகம் வருமே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நான் வேணா ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அங்கதான் ஜெயின் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் இது என்ன புது வீக்கா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் மார்க்கோ இல்லை, நான் மார்க்கோட சிஸ்டர் அப்படின்னு ஹீரோயினும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அவ எதுக்கு இங்க வந்திருப்பானா மார்க்கோவை பாக்குறதுக்கு தான். அதனாலேயே ஹீரோ கடுப்பாயிட்டு எப்ப நீ கிளம்புற அப்படின்னு கேட்க, நான் மார்க்கோவை பார்த்துட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றான். மார்க்கோவெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், அவன் என்னோட ஆளுன்னு நான் சொல்லிட்டேன்ல, நீ ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஜெயினை பிடிச்சு கத்திட்டு இருக்கான். ஜெயினும் நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த கேப்ல ஹீரோனும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, அதுக்குள்ள ஜெயினும் அவகிட்ட வந்துட்டு என்னோட நேம் ஜெயின் அப்படின்னு அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அப்புறம் ஹீரோ கிட்டையும் நீ தானே நீ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, நான் மார்க்கோட சிஸ்டர் கூட இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ பக்கம் ஜம்ப் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் கிட்டையும் மார்க்குக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு அவனோட ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த டாபிக் கேட்டதும் ஹீரோ இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி நம்ம இங்க நின்று பேச வேண்டாம், நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் அப்படின்னு ஜெயின் அவளை ரூமுக்கு கூட்டு போறா. அங்க போனது நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போக, அந்த கேப்ல ஹீரோயின் மார்க்கோ கால் பண்ணி உடனே மிஸ்டர் ஹூக் மேன்ஷனுக்கு வான்னு கூப்பிட்றா. அதெல்லாம் முடியாது, நானும் ஒரு மேன் கூட தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டே ஒண்ணுமே பண்ண மாட்டான், ஜஸ்ட் சேம் பெட்ல தூங்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு மேன் இன்னொரு மேனை ஹக் பண்ணிட்டுலாம் தூங்க மாட்டாங்க, அதனால நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணுவே தெரியாது, மரியாதை இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. என்ன இன்னும் வரல, ஆல்ரெடி 10 minutes லேட்டா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் வாய்ஸை மாத்திட்டு இங்க கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு அதான் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் பாத்ரூம் போன ஜெயினும் வெளியே வந்துடுறா. என்ன மார்க்கு சத்தம் கேக்குதே அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோயின் போன்ல பேசிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட மார்க்குக்காக கார் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி ஜெயினும் வந்துட்டு, என்ன நீ உன்னோட வாய்ஸும் மார்க்கோ வாய்ஸும் சேமா இருக்கே அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்ல அதான் அப்படின்னு சொல்ல, அப்போ இதுக்கு நீ ஜேம்ஸ் கிட்ட மார்க்கோ மாதிரி பேசின அப்படின்னு கேட்க, அது மார்க்கு கொஞ்சம் பிஸியா இருக்கான், அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் பேசிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதை ஜெயினும் நம்பிடுறா. இப்போ நைட்டு மார்க்கோ வந்தது, என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டே வரான். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, அவனும் குளிச்சுட்டு வந்து படுக்கிறான். என்ன உன் மேல பேட் ஸ்மெல் அடிக்கி, ஒழுங்கா குளிக்கலையா, திரும்ப போய் குளி அப்படின்னு மறுபடியும் அனுப்ப, அப்பவும் குளிச்சுட்டு வந்து டேரக்டா தூங்க போறான். பட் ஹீரோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பேடா தான் இருக்கு, நீ ஒழுங்கா குளிச்சுட்டு வரலன்னா நீ இந்த பெட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, உன்னோட பெட் யாருக்கு வேணும், நான் போய் சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு மார்க்கும் போய் சோஃபால படுக்க போயிட்டான். இங்க ஹீரோ பில்லோவெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் பேடா ஸ்மெல் அடிக்குது, இவன் மிந்தி மாதிரிலே சாஃப்டா இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பெட் எல்லாத்தையும் மாற்ற சொல்றான். ஹீரோக்கும் மார்க்கும் மேலே ஃபீலிங்ஸ் போயிடுச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அவன்கிட்ட இன்னைக்கு நைட் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் போயிடுச்சு தானே, அப்போ நம்மளோட கான்டாக்டும் இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் இன்னும் ஒன்று பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, மார்க்கோ நானும் அதுக்காக தான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஹாப்பியா போறான். ஹீரோயினுக்கும் கால் பண்ணி இந்த ஹாப்பியான நியூஸ் சொல்ல, அவளும் ஹாப்பி. நீ இவ்வளவுதான் மேட்டர்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவே இதான் சார்ட் அவுட் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொல்றான். அடுத்து ஹீரோயினும் ஹாப்பியா போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றா. அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு போச்சுல. ஸோ அப்ளை பண்ணா அவங்க கூலிங் ஆஃப் பீரியட்னு 3 months சொல்லியிருக்காங்க. ஐயோ இன்னும் 3 months வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ஹீரோயின் போறா. அதே டைம் இங்க ஹீரோ மறுபடியும் பிளே பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருக்கான். இப்போ என்னடா மேட்டரா அப்படின்னு கேட்டா,
எனக்கு ஒரு மேனை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். என்ன நான் கரெக்டாக தான் கேட்குறேன்னா, ஆல்ரெடி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு உனக்கு மென்னை தான் பிடிச்சிருக்குன்னு, அது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டேய் ஒரு மேனை தானே பார்க்க சொன்னேன், அதை மட்டும் பாருடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒன்று என்ன 3 அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு 3 பசங்களை ஹீரோக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் சீக்கிரமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ சீக்கிரம் வெளியே வந்துட்டான். என்னடா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லா பசங்களும் அடி வாங்கி போய் கிடக்குறாங்க. லாஸ்ட் டைம் அது ஒரு பொண்ணு கீழே தான் தள்ளி விட்டுருப்பான். இந்த டைம் 3 பசங்களே வச்சு வெளுத்து வாங்கியிருக்கான். ஸோ அவங்களும் அடி வாங்கின வழியில கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பார்ட்டிக்கு போறா. அங்க போனா அவளை பார்த்ததுமே ஒரு பொண்ணு, இவ எவ்வளவு அழகா இருக்க, இவளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்பா அவங்க அம்மாவும் இவளை எனக்கு நல்லாவே தெரியும், இவகிட்டதான் உங்க அப்பா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், வாரத்துல 4 நாள் அவளை தான் மீட் பண்ண போறாங்க, அவ ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், ஆனா உங்க அப்பாவோட கீப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல. இப்ப பொண்ணு ஹீரோயின் போய் சண்டைக்கு போறா. உனக்கு கெவின் கிரே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்க என்னோட பேஷண்ட் தான் அப்படின்னு சொன்னதும், அது என்னோட அப்பா, ஏன் அப்பா கூட நீ அஃபேர் வச்சிருக்க அப்படிதானு கேட்க, அவங்க ஜஸ்ட் என்னோட பேஷண்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி ஆண்ட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா, அதுவும் வாரத்துக்கு என் ஹஸ்பண்ட் 4 டைம் உன்னை வந்து மீட் பண்ண வரான், அப்போ என் ஹஸ்பண்ட் கூட நீ அஃபேர்ல தானே இருக்க அப்படின்லாம் சொல்ல. அப்பா அங்க உள்ள எல்லாருமே கூட்டம் கூட்டிட்டு ஹீரோயினை பத்தி அப்படியே ஆண்ட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுதா, அப்ப இவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பேடா பேசுறாங்க. இவளே எப்படி ஹூக் ஃபேமிலியோட பார்ட்டிக்கு வந்தா, இவளே இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு அவளை அடிச்சு விட்டவும் ரெடியா இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து, நான் தான் அவளை இன்வைட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச யூரி அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியும், என் ஹஸ்பண்டுக்கு லைட்டா தான் உடம்பு சரியில்லை, ஆனா இவ வாரத்துக்கு 4 நாள் அவங்கள கூப்பிடுறா அப்படின்னா என்ன அர்த்தம், இவ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்ல. உங்க ஹஸ்பண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. சரி அப்போ நான் மற்றவங்ககிட்டையும் காமிக்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, சரி நீ யார்கிட்ட வேணா காமிய அப்படின்னு சொன்னது. இப்போ ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறா. அதுல அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்திருக்கும் போல, அதனாலதான் அதோட சைட் எஃபெக்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது இப்போ ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதும், அந்த பொண்ணு யாருங்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொன்னானா அப்படின்னு கேட்க, அதை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நடந்தது நடந்து போச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பொண்ணை கூட்டு கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து, ஹீரோயின் என்னோட கெஸ்ட், என் கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணிட்டு எப்படி சாரி கூட கேட்காம போக முடியும், நீங்க தானே அவன் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சீங்க, ஸோ அவகிட்ட நீங்க சாரி கேட்டா மட்டும்தான் இங்க இருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 பேருமே ஹீரோ ஃபேமிலியோட இன்ஃபுளுன்ஸ்க்காக பயந்து இப்ப சாரி கேட்கறாங்க. அப்புறம் எப்படி அங்க இருக்கிறது. ஸோ அவமானப்பட்டு வெளியே போக, இப்ப பொண்ணு அம்மாவை திட்டுறா, எல்லாம் உங்களால தான்மா, இப்ப பாருங்க ஹீரோட அம்மாக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நான் எப்படியாவது அவங்க வீட்டு மருமகளாயிடலாம்னு நினைச்சேன், எல்லாமே போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினை பத்தியும் திட்டிட்டு இருக்கா. இந்த யூரி இங்க வந்ததுனாலதான் ஹீரோட அம்மாக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளையும் திட்டிட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோ வரா. அவனை பார்த்தது இப்ப அவங்கிட்ட போய் 2 பேரும் பேச போறாங்க. அப்ப அந்த பொண்ணு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மூஞ்சி காமிக்க, அவனு இப்ப பார்த்துட்டு, இனி ஃபியூச்சர்ல மறக்க மாட்டேன், இனி எங்க ஃபேமிலி நடக்கிற எந்த பார்ட்டிஸ்க்கும் உங்களை இன்வைட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி உங்க ஃபேமிலி பிசினஸ் கூட எந்த டீலிங்கும் வைக்க மாட்டோம், இதெல்லாம் நீங்க யூரிய தப்பா பேசுனதுக்காக தான் சொல்லிட்டு போக. என்னது அம்மாவும் பையனும் ஒரே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு அந்த லேடியும் மயங்கிருச்சு. இந்த பக்கம் ஜெயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கூட உள்ள பாடிகள், இன்னைக்கு ஹீரோட ட்ரிங்க்ல நம்ம ட்ரக் ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க, நான் எதுவும் சொல்லையே அப்படின்னு கேட்டா, மேடம் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெயினும், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு மேன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஸோ ஹீரோ கிட்டலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கொஞ்சம் டூ லேட் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெயினோட ட்ரிங்க்லையும் ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்பதான் அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும், அதுக்காக 2 பேரையுமே ட்ரக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெயினா அரகுர மயக்கத்திலேயே ஹீரோயின் கால் பண்ணி, ஹீரோ ட்ரக் பண்ணிட்டாங்க, அவன் இந்த பார்ட்டி வந்து எங்கேயாவது சேஃபா கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறா. ஸோ ஹீரோயினும் இப்போ ஹீரோ திட்டி போனா, அங்க இந்த ஜெயினோட பாடிகார்டு தான் நின்றுட்டு இருக்கான், நான் பாச கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோயினுக்கு அந்த மேன் மேல சந்தேகமா இருக்கு. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, உனக்கு ஏன் கூட வர விருப்பமா இல்ல அவன் கூட போறது ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். ஸோ இப்போ அவனும் ஒரு ரூமுக்கு கூட்டு போனா, ஹீரோ ஹீரோயினை மார்க்கோன்னு நினைச்சிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் நான் மார்க்கோ இல்லைன்னு சொல்ல, இல்ல நீ மார்க்கோ தான், எனக்கு உன் ஸ்மெல் வச்சு தெரியும், நீ மார்க்கோ தான், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் மார்க்கவும் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டீங்க, உனக்கும் அவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்லாம் ஹீரோயின் சொல்ல. இல்லை எனக்கு மார்க்கோ தான் பிடிக்கும், ஐ லவ் யூ மார்க்கோ அப்படின்ட்டு ஹீரோயினை தூக்கி இப்போ பெட்ல போடுறான். அவளும் இப்போ நான் மார்க்கோ இல்லைன்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டா. நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, சரி நீ பிரெக்னெண்டா இருக்கியா, அப்ப நான் ஜென்டலா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ ஹீரோயினும், உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அப்படியே அந்த நைட் 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதோட தேர்ட் பார்ட் எண்ட் ஆகுது.
காலையில முடிஞ்சது ஹீரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you all in next video. Thanks for watching.